கோரிக்கை திடீர்னுலாம் வரல. ஏற்கனவே அவர் வந்து உலக அளவுல கொடை வள்ளல்ல முதன்மையான இடத்துல இருக்கிறது ஒண்ணு. அதாவது உலகத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க. இந்தியாவுல முதன்மையா இருக்காரு. இந்தியாவுல முதன்மையா இருக்கிறது. உலகத்துல நெறைய கோடீஸ்வரர் இருந்தாலும், இவர் அளவிற்கு கல்விக்கோ, பொது சேவைக்கோ, மருத்துவத்துக்கோ செலவக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வள்ளல் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது இவர் ஒரு தமிழர். ஒரு தமிழர் உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்கிறது தமிழர்களாகிய நமக்கெல்லாம் பெருமை, தமிழ்நாட்டுக்காரங்கள் நமக்கு பெருமை, இந்தியருங்கிறவர்கள் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் பெருமை. அப்படிங்கும்போது 145 கோடி பேர் பெருமைப்பட்டுக்கூடிய அளவிற்கு ஒரு சேவை செஞ்ச தலைவர். இது வந்து இப்போ உள்ள விஷயம். ஆனால் இவர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறார் இல்லையா, HCL என்கின்ற கம்பெனியை ஆரம்பித்தது போது நடந்தது என்ன, அப்போ இவர் இந்திய மக்களுக்கு செய்த சேவை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக 1977ஆம் ஆண்டு IBM போன்ற, இன்னைக்கு வந்து இந்தியாவில் IBM இருக்கு. IBM வந்து அப்போ பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி. அவங்க வந்து இந்தியாவில் தொழில் தொடங்க வரும்போது கம்ப்யூட்டரு படித்த மாணவர்கள் யாரும் இல்லை. அவங்க கம்பெனி திறந்தாலும் அங்கே வேலை செய்யறதுக்கு இந்தியாவிலிருந்து யாருமே வரமாட்டாங்க. இந்தியாவில் கணினி கல்வி கற்றவர்கள் கிடையாது. நம்ம கம்பெனியை ஓப்பன் பண்ணால் ஒரு 200 பேர் 300 பேராச்சும் தேவைப்படும். அந்த அளவுக்கு கூட கம்ப்யூட்டர் கற்றவர்களே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியாவை விட்டு வெளியேறியது IBM. இந்தியாவில் கல்வி கற்றவங்க யாரும் இல்லை அப்படின்னு புறக்கணிச்சு போனது IBM. ஆமாம். அப்போ போகும்போது சிவனாளருக்கு ஒரு வேதனை. அவர் அந்த ஃபீல்டில் இருக்காரு. ஓகே, டெக்கில் தான் இருக்கு. HCL கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு வேலை, அவர் தமிழராக ஒரு இந்தியனாக அவருக்கு ஒரு என்னடா நம்ம நாடு வந்து வல்லரசு ஆகணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உலகிலேயே முதன்மையான நாடாக நம்ம நாடு வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம நாட்டில் கல்வி கற்பவர்கள் குறைவு எண்ணிக்கை சொற்பளவில் தான் இருக்குது. கம்பெனி நடத்தக்கூடிய அளவிற்கு படித்த கம்ப்யூட்டர் பொறியாளர்கள் இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் வேதனை கொள்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் கணினி கல்வியை பாமரர்களும் படிக்க வேண்டும், எல்லாரும் படிக்கணும். உலகிலேயே வந்து கம்ப்யூட்டர் துறை என்றால் முதன்மையான இடத்தில் இந்தியர்கள் தான் இருப்பார்கள், இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நெட்டு கேள்விப்பட்டீங்களா? NIT, நேஷனல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் முக்கியமான ஊர்கள் எல்லாத்துலேயும் இந்திய மாணவர்களை கம்ப்யூட்டர் கற்க வைத்தார். அதுக்கு துணை நிறுவனமாக மாணவர்கள் படிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருந்தாலும் கூட இந்திய அளவில் கணினி கல்வியின் பிதாமகராக இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா கம்பெனியும் இந்தியாவில் வந்து கம்பெனி தொடங்கிறதுக்கு காரணமாக உலகிலேயே அதிக கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா உருவாவதற்கு அவர் வந்து முயற்சி செய்தார். அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அப்போ அவருடைய அந்த சேவைங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான சேவை. அவருடைய கல்வி நிறுவனங்கள் இந்திய அளவில் ஒரு முக்கியமான பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு இதாக இருக்கு. அப்போ அவருடைய சாதனையை போற்ற வேண்டும். கம்ப்யூட்டர் கல்வியை உலக அளவில் இந்தியர்கள் அதிக அளவுக்கு படிப்பதற்கு காரணமாக திகழ்ந்த HCL நிறுவனர் ஒரு நாளைக்கு 7,40,00,000 ரூபாய் மருத்துவத்திற்காகவும் கல்விக்காகவும் சமூக சேவைக்காகவும் செலவு பண்ணக்கூடிய வள்ளலுக்கெல்லாம் வள்ளலாக திகழக்கூடிய சென்னையில் பார்த்தீங்கன்னா SSN கல்லூரி, சிவநாடர் பல்கலைக்கழகம், இந்தியா முழுவதும் கல்வி நிறுவனங்கள், இப்படி பல்வேறு சாதனைகளை படைத்த தமிழருக்கு அவங்களாகவே முன் வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கணும். நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோரிக்கையை வச்சுருக்கோம். எங்கள் கோரிக்கை இதுவரையும் நிறைவேற்றலை. அதனால் மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வராக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மத்தியில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்களுடைய நியாயமான கோரிக்கை, நம்மளுடைய நியாயமான கோரிக்கை, பாரத ரத்னா இந்தியாவின் உயரிய விருது வழங்கணும். ஏற்கனவே அவருடைய சேவையை பாராட்டி 2008ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. அது வந்து 3வது பெரிய விருது இந்தியாவில். நம்ம என்ன சொல்கிறோம், இவருடைய சேவைக்கு இவர் வந்து இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இது வந்து எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டியது தான் எங்களுடைய இது.